Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ஸ் கிராண்டியர் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி அ சானட். ஸோ சானட்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இட் இஸ் அ 14 லைன் போம். 14 லைன் போம், ஒரே ஒரு ஸ்டான்ஸாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சானட்ஸ் இருக்குது. பெட்ராக்கியன் சானட், ஷேக்ஸ்பியர் சானட் அண்ட் ஸ்பென்சரின் சானட், இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் சானட்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காட்ஸ் கிராண்டியர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான போம் அப்படின்னு சொல்லலாம். இது ஷார்ட் போம் தான், பட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அது ஒன் டைம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுட்டு எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் படித்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான போம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போம் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து எழுதினது யார் பார்த்திங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸ். ஸோ ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஃபுல் நேம் வந்து ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ். இவர் வந்து ஒரு ப்ரீஸ்டாகவும் ஒரு பொயட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ப்ரீஸ்டாக தான் இருந்திருக்காரு ஒரு சர்ச்சில். ஸோ அங்கேருந்தே வந்து இவர் போயம்ஸ் எழுதிட்டுருப்பாரு. பட் இவரோட லைஃப் டைமில் வந்து இவர் எந்த போயத்தையும் பப்ளிஷ் பண்ணலை. இவர் வந்து போம் எழுதி வச்சுருந்தாரே தவிர எதையுமே வந்து பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இவரோட டெத்துக்கு அப்புறமா தான் மோஸ்ட் ஆஃப் த போம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் வந்து இவர் வந்து க்ரியேட் பண்ண ஒரு ரித்தம் தான் வந்து ஸ்ப்ரங் ரித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ இந்த ஜிஎம் ஹாப்கின்ஸ்னு இருந்தாலே ஸ்ப்ரங் ரித்தம் பற்றி ஒரு கொஷினாவது கேட்பாங்க. அவர் எந்த ரித்தம் புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காரு, இல்லையா அந்த ரித்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரங் ரித்தம் அப்படின்னா என்னன்றதையும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த போம் வந்து ஸ்ப்ரங் ரித்தம் கிடையாது, இட் இஸ் அ சானட். ஸோ பட் இது இருந்தாலும் நீங்கள் இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போம் அவர் எப்போ எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1877 எழுதியிருக்காரு. பட் நாம் சொன்ன மாதிரி அவர் வந்து 1889 இறந்துருக்காரு. ஸோ 1889 இறந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் அவரோட டெத்துக்கு அப்புறமா மோஸ்ட்லி 30 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1900s தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா காடோட மேக்னிஃபிகன்ஸ், ஸோ மேக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காட் அண்ட் நேச்சரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். காட் எதனால் வந்து நம்ம காடை இது பண்ணணும், நம்ம கும்பிடணும், காடோட பவர் என்ன, நேச்சரோட பவர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த போம் எழுதின டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இதை நீங்கள் இந்த போம் படிக்கிறப்பே தெரிஞ்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கோ அது வந்து இதில் கொடுத்துருந்துருப்பார். அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொடுத்து இருந்தாலுமே வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்றப்போ வந்து நிறைய வந்து ஒர்க் பேஸ்டாக போயிட்டே இருந்தாங்க, ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் ஒர்க் பேஸ்டாக போயிட்டு இருந்தாங்க. நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை அப்படின்றதே இருந்தது. ஸோ ஸ்பிரிச்சுவலாக வரல அப்படின்றதுக்காக இந்த போம் எழுதின மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது சானட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் 14 லைன் சானட் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்காரு. தட் மீன்ஸ் பெட்ராக்கியன் சானட் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்காரு. இதனுடைய இதுவும் பார்த்திங்கன்னா மீட்டரும் பார்த்திங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸில் இருக்கும். ஒரு சில லைன்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெட்ராக்கியன் சானட் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு 2 டிவிஷனாக இருக்கும். 8 லைன் ஸ்டான்ஸா ஆக்டேவ் ஒரு டிவிஷன் அண்ட் செகண்ட் வந்து செஸ்டட் ஒரு டிவிஷன். ஸோ ஆக்டேவில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிற மாதிரியும் செஸ்டெட்டில் வந்து அதனுடைய சொல்யூஷனை சொல்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த செஸ்டெட் ஸ்டார்ட் ஆகிற லைன் தான் வந்து நம்ம ஓல்டா, VOLTA ஓல்டா அப்படின்னு சொல்லுவோம். இதன் எல்லா டீட்டெயில்ஸும் நான் அந்த சானட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ABBA CD ஸோ லாஸ்ட் வந்து CD அந்த செஸ்டெட் வந்து. ஸோ இது நல்ல ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த போமை படிக்கிறதுக்கு. ஸோ வாங்க நம்ம போமுக்கு போவோம். ஸோ இதில் வந்து நான் சானட்டோட ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்டேவ் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய ரைம் ஸ்கீமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காட் ராட், ஸோ AA ட்ராட் ஷாட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு A. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் ஆயில் டாயில் சாயில், இது எல்லாமே வந்து உங்களுக்கு B. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ABBA அப்படின்றது தான் இதனுடைய ரைம் ஸ்கீம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனிங் பார்க்கலாம். த வேர்ல்ட் இஸ் சார்ஜ் வித் கிராண்டியர் ஆஃப் காட். ஸோ இந்த வேர்ல்டே வந்து காடோட மேக்னிஃபிகன்ஸ்னால தான் வந்து சார்ஜ் ஆகிருக்கு, அவரோட மேக்னிஃபிகன்ஸ்னால தான் இது சுற்றிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி அவர் வந்து இது பிக்சரைஸ் பண்ணுறாரு. அந்த சார்ஜ் மூலியமாக தான் இது வந்து போயிட்டுருக்கு, நடந்துகிட்ருக்கு, இந்த சுற்றிட்டே இருக்குது, உலகமே அதனால தான் சுற்றிட்டுருக்கு, காட் இல்லைன்னா இந்த உலகமே சுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்து ஒரு சார்ஜ், ஒரு எலக்ட்ரிசிட்டியோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. இட் வில் ஃப்ளேம் அவுட் லைக் ஷைனிங் ஃப்ரம் ஷூக் ஆயில். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்பயுமேலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்போ பார்க்க முடியும்னா சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப ஃப்ளேம் அவுட் ஆகும். எப்படின்னா ஒரு ஃபாயில் ஷீட் வந்து எப்படி வந்து அந்த சன்லைட்டில் படும்போது ஒரு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஃபாயில் ஷீட் வந்து சன்லைட்டில் படும்போது ஜொலிக்கிற அந்த மாதிரி அந்த சன்லைட் படும்போது அது ஒரு மின்ற மாதிரி இருக்கும். அது ஃப்ளேம் அவுட் வந்து சம்டைம்ஸ் தான் மொமெண்ட், நம்ம வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ் தான் வந்து அதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். இட் கேதர்ஸ் டு அ கிரேட்னஸ் லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் க்ரஷ்டு. ஸோ அது வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்குமா. எப்படின்னா அந்த காடோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கும்னா எப்படின்னா, எப்படி வந்து ஒரு சில இதிலேருந்து ஆலிவ்ஸ் மாதிரி இருக்கிறதுலேருந்து க்ரஷ் பண்ணி நம்ம ஆயில் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஒரு கிரேட்னஸில் இருக்குமா காடோட ப்ரெசன்ஸ். நம்ம எப்படி நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, நம்மலாம் வந்து ஒரு 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 கஷ்டம், ஒரு சஃபரிங்னால பெயினில் வந்து ரொம்ப க்ரஷ் ஆகி இருக்கும்போது தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து கடவுள்கிட்ட வந்து போய் நிற்போம். கடவுளை ஏன் இப்படி எனக்கு கஷ்டப்படுத்துகிற, ஏன் இப்படி கொடுக்குற அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து ஆனால் டக்குன்னு வந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்காகவும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாகவும் மாறுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் வந்து நம்மளால வந்து அந்த காடோட ப்ரெசன்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றாரு. Why do men then now not wreck his rod? ஸோ இது பார்த்திங்கன்னா wreck his rod அப்படின்றது, ஸோ ரெக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மீனிங் வந்து ஓல்டு இங்கிலீஷில், இப்போ வந்து ரெக் ஆர்இசிகே அப்படின்ற வேர்டு வந்து மாடர்ன் இங்கிலீஷில் வந்து யூசேஜில் இல்லை. பட் இந்த ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டு ஒபே. பட் ஏன் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு தெரிகிறப்ப ஏன் வந்து இப்போ இருக்க மென்லாம் வந்து மனுஷங்கள்லாம் வந்து அவரோட ராடுனா இப்போ நம்ம செங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு குச்சி மாதிரி வச்சு ஆட்சி புரியுற. ஸோ காட் தான் வந்து இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. பட் இருந்தாலும் மனுஷங்க வந்து ஏன் அவரோட இதை வந்து ஒபே பண்ண மாட்டேன்றாரு, அவரோட அந்த செங்கோலுக்கு வந்து ஒபே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு குவாட்ரைன் பார்க்கலாம். ஜென்ரேஷன்ஸ் ஹாவ் ட்ராட். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் அந்த ஹாவ் ட்ராட் வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஜென்ரேஷன்னா பீப்புள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வாக்கிங் ஆல் ஓவர். ட்ராட்னா நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நடந்துக்கிட்டே இருக்காங்கன்றது சென்ஸ் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் ஹாவ் ட்ராட். எதுக்காக நம்ம வேலை செய்கிறோம், எதுக்காக நம்ம ஓடுறோம் அப்படின்றே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல் இஸ் சியர்ட் வித் ட்ரேட். ஸோ எல்லாமே வந்து இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரேடாக மாறிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த ட்ரேடு மூலயமா எல்லாமே வியாபாரமாக மாறிடுச்சு. எல்லாமே வியாபாரமாக மாறி ஒரு ஹை ப்ரெஷரில், ஹை ப்ரெஷர் சியர்ன்றது வந்து ஹை டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க, நம்ம இங்கே வந்து ஹை ப்ரெஷர்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து ஹை ப்ரெஷரில் இருக்காங்க. எதனாலனா அந்த ட்ரேடு மூலயமா, வணிகம் வியாபாரம் மூலயமா ஹை ப்ரெஷரில் இருக்காங்க. ஸ்மியர்டு வித் டாயில். பிளியர்டு அப்படின்னா மேக் டிம், பிளர். ஸோ எப்படி ஒரு வீக்காக டல்லாக ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாங்க, எல்லாருமே டல் ஆகிட்டாங்க. அண்ட் ஸ்மியர்டு வித் டாயில். ஒரு ஸ்மியர் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் நம்ம ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்பி இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வித் டாயில்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே நம்ம இந்த ஒரு ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்மளோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மள மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது. இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம ட்ரேட் பண்ணணும், அதுக்காக வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இங்கே இருக்குது. அண்ட் வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மச் அண்ட் ஷேர் man's smell. ஸோ இப்போ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வேர்ல்டே வந்துட்டு அண்ட் வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மட்ச் அப்படின்றது டர்ட்டி. இந்த வேர்ல்டே வந்து ஒரு மேனோட டர்ட்டினஸ் எல்லாமே பூசி இருக்குது. இந்த வேர்ல்டே வந்து அப்படி மேனோட
டர்ட்டினஸ்ஸாக ஆயிருக்கு அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். ஸோ வேர்ல்டே வந்து என்ன ஆயிடுச்சு, மேனோட ஸ்மெல்லாக அப்படியே பரவி இருக்கு. மேனோட ஸ்மெல் எங்கே பார்த்தாலும் ஹியூமனோட ஸ்மெல்லும் ஹியூமனோட டர்ட்டினஸும் தான் இருக்குது. ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி ட்ரேடிங்கு ஹார்ட் ஒர்க்கு இது மாதிரி தான் நிறைஞ்சிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே. மற்ற எதுவுமே இல்லை, வேர்ல்டே வந்து ஒரு இதாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றாரு. த சாயில் இஸ் பேர் நவ். இப்போ வந்து அந்த சாயிலே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வெறுமையாக இருக்குது, ரொம்ப பேராக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நார் கேன் ஃபுட் ஃபீல் பீயிங் ஷார்ட். ஸோ ஈவன் நம்மளோட ஃபுட் இருக்கு இல்லைங்களா, நம்ம காலாலையுமே வந்து அந்த சாயில் வெறும் தரையை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா பீயிங் ஷார்ட் அப்படின்றது ஷூஸ் போட்டு அவங்க ஒர்க் பண்ணுறப்ப ஷூஸ் போட்டு ஒர்க் பண்ணுறதுனால நம்மளால் அந்த வெறும் தரையில் இருக்க அந்த வேர்ல்டு அந்த நேச்சரோட இதை வந்து நம்மளால் ஃபீலே பண்ண முடியல. நேச்சரோட கிரேட்னஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டேவில் வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி, மேனால் வந்து நம்மளை ஃபீல் பண்ண முடியல, வேர்ல்டு எப்படி மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி. வேர்ல்டு வந்து ஃபுல்லாகவே வந்து மேனோட டர்ட்டி, மேனோட ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்துருப்பாரு. இது வந்து செஸ்டட்டில் வருது. ஸோ இது வந்து 6 லைன்ஸ் இருக்கும். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அண்ட் ஃபார் ஆல் திஸ் நேச்சர் இஸ் நெவர் ஸ்பெண்ட். ஸோ இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருந்தாலும், ஹியூமன் வந்து இப்படிலாம் இந்த வேர்ல்டை போட்டு நாஸ்தி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாலுமே, நேச்சர் இஸ் நெவர் ஸ்பெண்ட். நேச்சர் வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து இன்னும் ஸ்பெண்ட் ஆகலை. நேச்சர் வந்து இன்னும் ஸ்பெண்ட் ஆகலை, நமக்கு அது இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் டீப் டவுன் திங்ஸ். ஸோ இன்னுமே வந்துட்டு நம்ம டீப் டவுன் நேச்சர்லேயே வந்து டீப் டவுனில் வந்து இன்னும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த உயிரோற்றமானது நேச்சர் வந்து உயிரோடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் தோ த லாஸ்ட் லைட்ஸ் ஆஃப் த பிளாக் வெஸ்ட் வெண்ட். ஸோ என்ன தான் வந்து லாஸ்ட் லைட் அப்படின்றது வந்து இங்கே வந்து சன் செட்டை சொல்கிறாரு. இந்த தேர்ட் லைனில் வந்து சன் செட்டை சொல்கிறாரு. சன்னோட லைட் வந்து அப்படியே மறைஞ்சி வெஸ்ட்டில் போய் மறைஞ்சாலும், ஓ மார்னிங் அட் த ப்ரௌன் பிரிங்க் ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரிங்ஸ். அடுத்து என்ன ஆகும், அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஈஸ்ட் சைடில் வந்து அந்த வெளிச்சம், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து அங்கே அந்த ஈஸ்ட் சைட்லேருந்து வருது. ஸோ அதே மாதிரி பிகாஸ் த ஹோலி கோஸ்ட் ஓவர் த bent world broods with warm breast with bright wings. ஸோ ஏன் இப்படி நேச்சர் வந்து ஸ்பெண்ட் ஆகலை, எதனால் வந்து இன்னும் இவ்வளோ நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்து இவ்வளோ நம்ம வேர்ல்டு ஸ்பாயில் பண்ணாலுமே நேச்சர் இன்னும் ஸ்பெண்ட் ஆகலை. அதே மாதிரி மறையிற சூரியன் வந்து திருப்பியும் வந்து ஈஸ்ட் சைடாக ஏன் உதிக்குது அப்படின்னு சொன்னால், பிகாஸ் த ஹோலி கோஸ்ட்னு சொல்கிறது வந்து காட் ஓவர் த பென்ட் வேர்ல்டு. பென்ட்னா ஸ்பாயில்டான ப்ரோக்கனான அல்ல கரப்டானு சொல்லலாம். ஸோ ஓவர் த பென்ட் வேர்ல்டு. ஸோ இந்த ப்ரோக்கனான ஸ்பாயில்டான ஒரு வேர்ல்டை ப்ரூட்ஸ் வித் வார்ம் பிரெஸ்ட். ஸோ ப்ரூட்ஸ்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடைக்காக்குறதுன்னு சொல்லிட்டு, பேர்ட்ஸ் தான் எப்படி வந்து அடைக்காக்குதோ அந்த மாதிரி காடும் வந்து இந்த வேர்ல்டை வந்து அடைக்காக்குற மாதிரி காத்துட்ருக்காரு. எப்படி வந்து ஒரு எக்கை வந்து அந்த பேர்டு வந்து மேலே உட்காந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுதோ, உயிர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுதோ, அதே மாதிரி இங்கே காட் வந்துட்டு நம்மளோட கரப்டடான வேர்ல்டுக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு. வித் வார்ம் பிரெஸ்ட் அண்ட் வித் பிரைட் விங்ஸ். அவரோட பிரைட் விங்ஸை வச்சுட்டு, கடவுள்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பறந்து விங்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதை வச்சுட்டு இங்கே வந்து பேர்டோடையும் கம்பேர் பண்ணிக்கிறாரு. பேர்டுக்கும் விங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு நம்ம வேர்ல்டை வந்து இன்னும் சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி அழகாக முடிச்சிருக்காரு இந்த போமை. ஸோ நம்ம வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால எப்படி அந்த ட்ரேடாகவே மாறிட்டுருக்கு, மனிதர்கள் எல்லாமே ட்ரேடாக மாறிட்டுருக்காங்க, காடோடையோ ஸ்பிரிச்சுவலோ நிறைய பேர் மாறிட்டுருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணி தான் வந்து இவர் இந்த போம் எழுதியிருப்பார். ஸோ இந்த போம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Hope you all understand this poem. Thank you.